ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார் இஷ்யூ தெரியும் உங்களுக்கு. சடனாக வந்து நிறுத்திக்கிறாங்க, சடனாக போர் ஒத்திவைப்பு, திரும்ப வார் ஸ்டார்ட்டு, இந்த மாதிரி அன்சர்டனிட்டி மூமெண்ட்டு போயிட்டு இருக்கனால கேப் அப், கேப் டவுன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம அப்டேட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சிலர் ஜஸ்ட் அந்த மேலே பை அபவ் சேல் பிலோ இந்த கான்செப்டில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு என்ன இருக்குது ரேட், இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ 24,360 இருக்குது இல்லைங்களா. இப்போ அவங்க ஜென்ரலாக எதிர்பார்க்கறதுனா இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கலாமா, இல்லை இதுக்கு கீழே விற்றுடலாமா, இந்த மாதிரி கான்செப்ட் இருக்காங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் அப் கிட்டத்தட்ட இன்றைக்கி சுச்சுவேஷன் அந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 24,800 கூட கேப் அப் அன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சடனாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இப்போது இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் கேப் அப், நல்ல நியூஸ் நாளைக்கு இன்னும் வேறு குட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அகைன் இன்னும் கொஞ்சம் கேப் அப் ஆகும். இல்லை ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, திரும்ப நார்மலாக ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா திரும்ப கேப் டவுன் ஆகும். ஸோ கேப் அப் ஆக சொல்ல நம்ம சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் ஒரு 300-400 பாயிண்ட் அகைன் பாசிட்டிவ் சைட் மாதிரி ஒரு ஓப்பன் கேப் அப் ஆகுது. ஆனால் அந்த கேப் அப் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,800 ரேஞ்ச் அது வரையும் டச் ஆச்சு இல்லைங்களா. மார்க்கெட்டு அந்த ஃபஸ்ட்டு கேனில் எப்போ கேப் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல சுச்சுவேஷன் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேனில் உங்களுக்கு சாலிடாக ரெட் கலர் கேனில் ஓப்பன் ஆச்சு வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபஸ்ட் கேனில் இந்த மாதிரி கீழே க்ளோசிங் கொடுக்குது. அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு கேப் அப்பில் செல்லர் இருக்காங்க, கேப் அப் ஓப்பன் ஆகுது, செல்லர் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு புல் பேக் ஆக கீழே வருதா, இல்லை புல் பேக் ஆக அகைன் கொஞ்சம் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு மேலே அப்பர் சைடு மேலே மூவ் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணமே தவிர எடுத்த உடனே ஒரு கேப் ஓப்பன் ஆகிடுச்சு கடகரன்னு பை பண்ணுறது, இல்லை கேப் டவுன் ஆகிடுச்சு கடகரன்னு சேல் பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதாவது உங்களுக்கு கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்டர்டே ட்ரேடிங்காக இந்த விஷயம் சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, லாங் டைமில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை விடுங்க. ஏன்னா எவ்ரி சின்ன கரெக்ஷன்ஸை நீங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய கேப் ஓப்பன் ஆகி ஞாபகங்களா. கிட்டத்தட்ட சுச்சுவேஷன் இந்த 20ஆம் தேதியும் அந்த சுச்சுவேஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கேப் அப் என்னென்னா கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு ஹையர் ஃபார்மேஷனும் ஒரு பேஸ் அமைச்சிருந்ததில்ல. ஆனால் இந்த கேப் அப்பு என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன் இதே மாதிரி சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அகைன் 25,000 அந்த ரேஞ்சை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணி ஒரு புல் பேக்காக சின்னதாக ஒருவேளை ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேனில் வந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணி அந்த 25,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த ரேஷன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நியூஸ்லாம் வருது இல்லைங்களா. இப்போது மார்க்கெட் நாளைக்கு தொடங்க சொல்ல ஒரு பேட் நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா சேம் சுச்சுவேஷனாக ஃப்ளாட்டாக ஓப்பனாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த 200 EMA லைன் இருக்குது. இந்த லைனுக்கு மேலே நமக்கு ப்ரைஸ் சின்ன கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம இந்த 24,500, 25,000 இந்த ரவுண்ட் நம்பர்லாம் இருக்குல்ல, இந்த நம்பரை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூமெண்டமில் உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சீக்கிரமாக சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ₹2 உங்களுக்கு கிடச்சதுன்னா சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்து நம்ம மேலே வேறு என்னென்னோ பிளான் பண்ணி ட்ரேட் பண்ண எதுவும் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூ மேலே போகிறதில்ல, கண்டினியூ கீழே வரதில்லை. ஏன்னா மேலே போனால் சின்னதாக புல் பேக் வரும், கீழே போனால் சின்னதாக அதில் ஒரு புல் பேக் மேலே வரும். அப்போ உங்களுக்கு பேட்டர்ன் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி மாட்டிக்கூடாதீங்க. ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட், ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க. ₹1 ரிஸ்க் இருக்குன்னா ₹2 கிடச்சதா, ஓகே, புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம். ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சரி, இப்போது அந்த 17ஆம் தேதியோடைய அப்டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் எத்தனை பேர் மூமெண்டம் எப்படி கேட்ச் பண்ணிங்க தெரியல. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி அவைலபிள் இருந்தில்ல. ஆனால் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. அந்த 280, 320 லெவல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஃபோட்டோ அமைச்சிருந்தீங்க. அதையும் உங்களுக்கு நான் ஃப்ரீ குரூப்லேயும் அமைச்சிருந்தேன், நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ரெண்டுத்துலேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இது நம்மளுடைய வெபினார் குரூப்பில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா 10 மணி 14 நிமிஷத்துக்கு எக்ஸாக்ட்லி அந்த டைமில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் முன்ன பின் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனால் அந்த டைம் கரெக்டாக இருக்குங்களா அதுக்கப்புறமா அந்த 320 டார்கெட் லெவல் போகும் அப்படின்னு 10 மணி 28 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஓகே சார் சூப்பர் அப்படின்ற சின்ன கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். இதை நம்ம ஃப்ரீ குரூப்பில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வியூஸ்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அன்றைக்கி அப்படின்றது விஷயம். ஒருவேளை நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஃப்ரீ குரூப்பையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிருக்கும். ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சின்னதாக ஒரு கிளாஸஸ் குழுலாம் கொடுத்து ஒரு வெபினார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பம் தான் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் நிலவரம் பார்த்தாச்சு, என்னென்ன லெவல் அப்படின்றதையும் பார்த்துலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆனால் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துங்க. இந்த 24,500 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஆனால் நாளைக்கே போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட். ஏன்னா புல் பேக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து திரும்ப மேலே போகும். அதனால் டைம் எடுத்துக்கும் அந்த ஒரு நாள். அப்போ அந்த 20ஆம் தேதி ஃபுல்லாக அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா மூமெண்டம் இருக்காது. ஸோ அதனால் ஓப்பனாக கேப் அப் ஓப்பனாக அந்த மூமெண்ட்டில் டக்குன்னு அந்த மூமெண்ட்டு கேட்ச் பண்ணி எக்ஸிட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டாப்பில் சப்போஸ் உங்களுக்கு ப்ரைஸ் நெகட்டிவாக வந்துச்சு, ஒரு பேட் நியூஸ் என்ன வந்துச்சு சார் திரும்ப கீழே வருது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கேருந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேருந்து ஒரு ஸ்விங் லோ கட் பண்ணி அகைன் லோ ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் அந்த லோவே நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து ஸோ ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லோ ஃபார்மேஷனுக்காக ட்ரேட் எடுத்து நீங்கள் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் பேட்டர்ன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா செல்லிங்கான அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு சேம் சுச்சுவேஷன் நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே தான். இதில் என்னென்னா இந்த 57,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கேப் அப். இந்த கேப் அப்போ பத்துமா எங்கே எவ்வளோ மூமெண்டம் பொறுத்து டிபெண்ட். ஒருவேளை அந்த 700 800 பாயிண்ட் நிஃப்டி 50 போச்சுன்னா இது பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக மூமெண்டம் கொடுக்கும். அப்போ 2,500 பாயிண்ட்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 58,000 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும் உங்களுக்கு. ஆனால் அவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு அந்த நியூஸ் அந்த ஸ்டாண்டர்டாக இருந்தால் பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அப்படி. ஏன்னா இப்போ நியூஸ் வந்து ட்ரம்ப் ஒரு விஷயம் வந்து காலையில் ஒன்று சொல்லுவார், திரும்ப நைட் ஒன்று, திரும்ப காத்தால ஒன்று, திரும்ப நைட் ஒன்று, இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர இப்போ ஸ்டேபிளாக மார்க்கெட் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இப்போத்தி சுச்சுவேஷன் ஒர்க் ஆகுது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம மூமெண்ட்டமை எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா 57,000 ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 58,000. ஆனால் கேப் அப் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா ஓகே, திரும்ப வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருதுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே சஸ்டன் ஆகி நின்றுட்டு ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்னில் ஒரு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். லோயில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணாலும் சரி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ₹1 ரிஸ்க் எடுக்குன்னு அந்த ₹1 மேலே எக்காரணத்துக்கு ஒன்று ஒரு பைசா நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, டார்கெட் அதே மாதிரி தான் 1:2 எடுத்திங்களா கண்டிப்பாக சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அங்கே வேலையே கிடையாது. மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காமிக்கும், கீழே வர மாதிரி காமிக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களோட மனசை நீங்கள் அடிக்ஷன் ஆகி மாட்டிக்கிட்டு இந்த ரேஞ்சில். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி சில மேலே பண்ணிங்க, சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் நிஃப்டி மாதிரி தான் அதுவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பையர்ஸை ஆல்மோஸ்ட் கொண்டு போயிருக்காங்க. 200 EM லைன் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸு நம்ம அந்த கேப் அப் சுச்சுவேஷன் சேம் அதை டிபெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த கேப் அப் அப்படியே 79,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் 80,000 ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது. மேபி அந்த ரெண்டு லெவலில் எதனா ஒரு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 80,000 அல்லது 79,000. இந்த ரெண்டு லெவலில் எங்கே கேப் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கேப் ஓப்பன் ஆச்சு, இங்கே கேப் அப். இந்த கேப் அப் ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு கேன்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே லோ ஃபார்மேஷன் நடக்கலை. என்னாச்சு, ஜஸ்ட்டு வந்துச்சு ஒரு புல் பேக் வந்து அகைன் வி டைப்பில் ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. இந்த டைப்பில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த மூமெண்டம் தெரியும். இந்த சேல் சைடு நம்ம மிஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நம்ம ஒன்லி அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணதுனால. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.